பரவாயில்லன்ட்டு என் தம்பி பேப்பர் எடுத்துட்டு வாப்பா அப்படிம்போம். ஒன்று பையன் சொல்லுவான், எப்பா நீ தான் ரிட்டர்ன் ஆகிட்டு சும்மா தானே பரப்பா, நீனே எழுந்துச்சு நடந்து எடுத்துக்கையாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பொண்ணுகிட்ட ஏமா டவல் எடுத்து கொடுமா குளிக்கணும்னு, எப்பா நான் படிச்சுட்டு இருக்கேன்ப்பா, நீ தான் ரிட்டர்ன் ஆகிட்டில்லப்பா, நீனே டவல் எடுத்து நீனே குளிச்சிடப்பா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபு சொல்லுவாங்க, ஏங்க கொஞ்சம் வெஜிடபிள் வந்து கட் பண்ணி கொடுங்களேன்ட்டு. புதுசா இருக்கும், உலகமே புதுசா மாறிடும். ஏன்னா மரியாதை அங்கே குறைந்ததாக நாம் தொடங்குகின்றோம், நினைக்கின்றோம். அடுத்த தெருவுக்கு போனா 4 பேருக்கு முன்னாடி வணக்கம் வச்சிருப்பான், இன்னைக்கு கண்டுக்காம போயிட்டு இருப்பான். பக்கத்துல யாருப்பான் ரிட்டர்ன் ஆனவங்க பேரு ஒண்ணு எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவான். நம்முடைய மரியாதை வீட்டிலும் தெருவிலும் கிராமத்திலும் சிட்டிலும் அப்படியே குறைந்ததாக நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அரசாங்கம் அப்படி உங்களை நினைக்காதுங்க. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எங்களுக்கு நீங்கள் தங்கங்கள். எப்படி தெரியுமா? நீங்கள் 80 வயதை நெருங்கிய பிறகு உங்களுக்கு 20% பென்ஷனை அதிகமாக தருகின்றோம். நீங்கள் 85 தொடங்கும் போது 30%, 90 தொடங்கும் போது 40%, 95 வயதை தொடங்கும் போது 50% பென்ஷனையும், நீங்கள் 100 வயதை தொடும்போது 100% பென்ஷனையும் அதிகமாக்கி அரசாங்கம் தருகிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் தங்கங்கள். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். சரி, ஏன் இப்படி அரசாங்கம் உங்களை பாதுகாத்தது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனும் 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ நிம்மதியாக உறங்குகிறார்கள் என்று சொன்னால், இன்றும் அன்றும் நாட்டை 24 மணி நேரம் கண் உறங்காமல் பாதுகாத்த நம்முடைய வெற்றி வீரர்கள், நம்முடைய எக்ஸர்வீஸ்மென் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட உங்களை நாங்கள் போற்ற வேண்டாமா? அதற்காக நான் என்னென்ன செய்தேன் என்பதை சொல்கின்றேன். காஃபி வித் கண்ட்ரோலர் என்று நாம் வாரந்தோறும் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கின்றேன். வாரம் திங்கட்கிழமை எல்லா பென்ஷனும் என்னுடைய அலுவலகத்தை தேனாம்பேட்டையில் உள்ள சென்னையில் உள்ள தேனாம்பேட்டை அலுவலகத்தில் வந்து என்னுடன் நேரடியாக கலந்து கொண்டு அவருடைய குறைகளை சொல்லலாம். ஏங்க செலிபிரிட்டியோ தான் காஃபி வித் கண்ட்ரோல் பண்ணணுமா? ஹீரோயினா காஃபி வித் கண்ட்ரோல் பண்ணணுமா? நீங்க ஹீரோ தானங்க, உங்களை விட ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஹீரோக்கள் யாரு இருக்க முடியும்? அப்படிங்கிறதுனால உங்களோட காஃபி சாப்பிடுவதை பெருமையாக நினைத்து உங்களுடைய குறைகளை அன்றே கேட்டு அன்றே நிவர்த்தி செய்கின்றேன். காஃபி சூடு ஆறுவதற்கு முன்பே உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 வருடம் நடந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது, மாதந்தோறும் 2 இடங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளில் வந்து உங்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை அங்கேயே நிவர்த்தி செய்கின்றோம். கீழே 20 கம்ப்யூட்டர்ஸ் வச்சுட்டாங்க, 20 பேர் வந்திருக்காங்க. உங்கள் குறைகளை கேட்டு இங்கேயே நிவர்த்தி செஞ்சிருவாங்க. இது உதட்டிலிருந்து சொல்லவில்லை, உள்ளத்திலிருந்து சொல்றேன். உங்களுடைய பென்ஷன்ல என்ன டென்ஷனா இருந்தாலும் சரி இன்றே நிவர்த்தி செய்யப்படும். கவலையே விடுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பென்ஷன்ல நான் இருக்கேங்க, நீங்க கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 2 விதமான பிரச்சனை தான் இருக்கும். நார்மலான மனிதன்ல பாத்தீங்கன்னா ஒன்று வந்து சிம்பதி, எம்பதி. சிம்பதினா ஐயோ பாவம் யாராச்சும் அடிபட்டு கிடந்தாங்கன்னா செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஐயோ ரத்தம் ஊட்டுது அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, சிம்பதி. எம்பதிங்கிறவங்க ஐயோ நம்ம அடிபட்டது மாதிரி நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி நினைச்சு ஐயோ ஒன்று தூக்கி போட்டுக்கிட்டு போவாங்க, அது எம்பதி. மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய அதாவது மகாத்மா இதயம்னு சொல்லலாம். அதாவது மற்றவர்கள் படும் கண்ணீரை கண்டு, துயரை கண்டு, துன்பத்தை கண்டு அவர்கள் இனிமேல் படாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காக சொல்றதான் மகாத்மா உள்ளம் சொல்லுவாங்க. அதான் சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்வார். அதாவது எந்த ஒரு இதயம் கண்ணீரை கண்டு துன்பப்பட்டு துயரப்படுகிறதோ அந்த ஒரு இதயத்தை நான் மகாத்மா என்று சொல்வார். ஏன்னா எதிர்காலத்தில் அவர் சிரமப்படாது என்பதற்காக அவர் உழைக்கிறார்கள் என்பதற்காக. அதற்காக நம்மளுடைய அவர் ஜிஓசி தக்ஷன் பாரத்துடைய ஜிஓசி சார் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இது மாதிரி நான் வந்து புரோகிராம் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நீங்கள் தமிழ்நாடு முழுக்க செல்ல வேண்டும், அங்கு எங்களுடைய எக்ஸோரியன்ஸ் கம்யூனிட்டியை நீங்கள் பார்க்க வேண்டும், அவருடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். very glad to our GOC. He may not be a Mahatma, he has a mind of the Mahatma. That's why we want to that on behalf of this our ex-service and community, we are so proud to have such a GOC to remove our hurdles wherever it is available in the Dakshin Bharat area. This is a 45th Dakshin Bharat, under the Dakshin Bharat area 45வது ஸ்பர்ஷ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் நாங்கள் நடத்துகின்றோம். அடுத்து நான் இன்னது பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுவரை ஃபேமிலி பென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பதவியில் இருக்கும் போதோ ஓய்வூதியம் வாங்கும் பொழுதோ ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய பென்ஷனை குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும். மகனுக்கோ அம்மாவுக்கோ குழந்தைகளுக்கோ எந்த உறவினர்களுக்கோ
குடும்ப ஓய்வூதியம் சொல்லுவோம், அதை கொடுத்துருந்தோம். இது எல்லாத்துக்கும் பிசிடிஏ பென்ஷன் அலகாபாத் பிரயாக்ராஜ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கடந்த 4 மாதத்துக்கு முன்பு அதை 2ஆக வெட்டி குடும்ப ஓய்வூதியம் இனி ஜம்மு காஷ்மீரில் இறந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இறந்தாலும் சரி, அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு சிடிஏ சென்னை அலுவலகத்தில் எனக்கு கீழ் வந்துவிட்டது. எனவே இன்று நான் உங்களுக்கு உறுதித்து சொல்கின்றேன், எல்லோரும் 100 வயதுக்கு மேற்கு வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய ஆசை, என்னுடைய ஆசையும். ஒரு வகையில் நீங்கள் இறந்து விட்டால் உங்கள் குடும்பத்துக்கு 48 மணி நேரத்துக்கு நாங்கள் வீடு தேடி சென்று குடும்ப உதவியும் வழங்குகிறோம் என்பதை நான் உறுதியளிக்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்திடம் சொல்லி வையுங்கள், எனக்கு ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் நீ கவலைப்படாதே, என்னுடைய கண்ட்ரோல் இருக்காரு, பார்த்துக்குவாரு. தேனாம்பேட்டையில் உள்ள சென்னையில நீ போய் உன்னுடைய முகத்தை மட்டும் காட்டு, என்னுடைய டேட்டா எல்லாம் அவர் இருக்காரு, அவர் எடுத்து பார்த்து கொடுப்பாரு, நீ கவலையே படாது சொல்லிவிட்டு செல்லுங்கள். நான் இருக்கிறேன் உங்களுக்காக. இதையெல்லாம் உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு என்ன செய்யணும்? 2 தான் செய்யணும். என்ன தெரியுமா? பென்ஷன்ல டென்ஷனே கிடையாது, அதை விட்டுடுங்க. அப்ப என்ன சொன்னோம்? காலையில எழுந்துறீங்க, நல்லா காஃபி சாப்பிடுங்க, வேற குழந்தையோட கை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைங்க. இது ஒண்ணு செய்யணும். 2வதுங்க முக்கியமானது, இன்றைய உலகம் டிஜிட்டலுக்கு அடிமையாயிடுச்சு, மொபைல் கம்ப்யூட்டருக்கு அடிமையாயிடுச்சு. we are slave to the digital. ஏதோ ஒரு காலத்தில் நாட்டை அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் இன்று மொபைல் உலகம் நம்முடைய குழந்தைகளை, பேர குழந்தைகளை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த உலகத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் டிஜிட்டல் டீடாக்ஸ் வாரியராக மாற வேண்டும். அந்த மொபைலில் இருந்து நம்முடைய குழந்தைகளை மீட்டெடுப்பதுதான் உங்களுடைய அடுத்த குறிக்கோளாக இருக்க வேண்டும். குழந்தைகள்லாம் மொபைலுக்கு அடிமையாயிட்டாங்க, பாசமே இல்லாம போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் யாருன்னு காரணம்? குழந்தைகள் மீது தவறு சொல்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் நாம தாங்க. எதிர உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்களும் நாங்களும் தான். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் குழந்தை நாம் படிக்க வைக்கும் பொழுது என்ன சொல்லி வளர்க்கிறோம்? அப்பா நல்லா படிக்கணும், பெரிய கம்பெனில வேலை பார்க்கணும், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், அங்கெல்லாம் பணத்தெல்லாம் வாங்கிக்கணும், பெரும்புகழ் வரணும்ப்பா, அப்படிதான் சொல்லி தரோம். ஆனா ஒரு முறை கூட அவர்கள் சொல்லி தரவில்லை. அப்பா வெளிநாட்டில் வேலை கிடைத்தாலும் அம்மா அப்பாவை ஒரு முறையாவது வருடத்திற்கு வந்து பார்த்துக்கிட்டு செல்ல வேண்டும் என்று ஒரு முறை கூட நாம் சொல்லி கொடுத்தது கிடையாது. அதனால்தான் இன்றைக்கும் என்ன நிறைய குழந்தைகள் அமெரிக்கா செல்கிறார்கள், லண்டன் செல்கிறார்கள், வெளிநாடு செல்கிறார்கள். அங்கேயே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து கூட குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். வா என்று அழைக்கும் போது வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். மீண்டும் சொல்லும் போது லீவு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அப்பா இறந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது அம்மா லீவு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அம்மா ஐசியூ இருந்து சொல்றாங்க, அப்பாவும் இறந்துட்டார், பரவாயில்லப்பா, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போப்பான்னு சொல்றாங்க. அப்பையும் சொல்றாங்க, என்ன சொல்றாரு தெரியுமா? அம்மா உனக்கு தெரியாதா உன் மருமகளை பற்றி, உனக்கு தெரியாதா உன் பேர குழந்தையை பற்றி, உனக்கு தெரியாதா என் குழந்தைகள் இந்தியாவுக்கு வந்தால் கொசு கடிக்கும் என்று, உனக்கு தெரியாதா உன்னுடைய மருமகள் என்னுடைய மனைவி வந்தால் யாருக்குமே உறவுகள் பிடிக்காது என்று, இவர்களை எல்லாம் விட்டு நான் மட்டும் வருவேன் என்று நினைக்கிறாயா? கட் பண்ணிடுறாரு. அம்மா இறந்து விடுகிறது, இறந்து வருகிறார். எதுக்கு தெரியுமா? இருக்கின்ற சொற்களை வித்து வித்து வருகின்ற அந்த பென்ஷன்ல டியூஸ் இருக்குமே, அந்த பென்ஷனை வாங்கிட்டு போறதுக்காக வராங்க. இது நான் வார்த்தைக்காக சொல்லவில்லைங்க. நிறைய பென்ஷனர் வந்து கதறாங்க. முன்னாடி ஒவ்வொரு வாரமும் தினந்தோறும் வந்து அவருடைய கதைகளை சொல்லிவிட்டு அழுகிறார்கள். நான் காது கொடுத்து கேட்கிறேன். ஏன் சொன்னால் இன்றைய உலகத்தில் எல்லாரும் தன்னுடைய குறைகளை சொல்லத்தான் நினைக்கிறார்கள், தவிர ஒரு நபர் கூட தன்னுடைய குறைகளை கேட்க தயாராகவில்லை. இன்னும் நாம் பெற்ற குழந்தைகளின் பேர குழந்தையும் சேர்த்து சொல்கிறேன், யாருமே யாருடைய குறைகளும் கேட்க தயாராகவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய குறைகளை சொல்வதற்கு யாரோ ஒரு நபர் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த யாரோ ஒரு நபர் வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அந்த யாரோ ஒரு நபராக நான் இருந்து வருகிறேன். அதனால்தான் இன்றும் அவருடைய குடும்பத்தில் ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்ம மொபைல்ல நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குங்க. பையன் பேர் இருக்கு, பொண்ணு பேர் இருக்கு, சொந்தக்காரங்க இருக்கு, பெரியப்பா சித்தப்பா எல்லாமே இருக்கு. இதெல்லாம் கான்டாக்ட்ஸ் தாங்க. கனெக்ஷன் இருக்கா? கனெக்ஷனுக்கு கான்டாக்டுக்கு என்னங்க சம்பந்தம்? கான்டாக்ட்ங்கிறது எப்பயாச்சும் ஒரு முறை பேசிட்டே, சாப்பிட்டியா, இந்த பணம் அனுப்பியிருக்கேன் வாங்கிக்க அப்படிங்கிறது, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறது. எங்கப்பா பேசவே இல்லைன்னா போன வாரம் தான் பேசினேம்மா அப்படின்னு சொல்றது. பெரியப்பாட்ட எப்போ பேசினா, நேற்று பேசினா, அம்மாட்ட எப்போ பேசினா, ஒரு வாரம் கழிச்சு பேசினா, அப்பாட்ட எப்போ பேசினா, ஒரு மாசம் கழிச்சு பேசினா, தம்பிட்ட எப்போ பேசினா, 6 மாசத்துக்கு முன்னாடி, அக்காவோட எப்போ பேசினா, 8 வருஷத்துக்கு முன்னாடி, இப்படி எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் கான்டாக்ட்ஸ் இருக்கு, மொபைல் நம்பர் வச்சுக்கலாம், பேசுறது கிடையாது. இது கான்டாக்ட்ஸுங்க. ஆனால் கனெக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்கள் உங்களை யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க, கனெக்ஷன் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய குழந்தை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாலும்
ஒரு நாள் தங்கினாலும் அந்த 3 வேளையும் நீங்க சாப்பிடும் போது காலை உணவு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? தமிழ் தெரியாம கொஞ்சம் கொஞ்சம். Okay, with your this thing, since my, as I said, Tamil kunjam kunjam, so I was trying to speak in English or Hindi, I think I will speak in English. Firstly, thank you to the CDM Mr. Jay Seelam on the stage for inviting me here, and Shri Karun Karad, the DCP South, Madurai. சார் வாங்க 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 Thank you.